ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னைக்காவது இவ்வளவு வித்தியாசமான வண்ணங்களில் மலர்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது சில உயிரினங்கள் தரையில் நடக்குது, சில உயிரினங்கள் வானத்தில் பறக்குது, சில உயிரினங்கள் தண்ணீரில் நீந்துது. இப்படி வித்தியாசமான இந்த படைப்புகளை படைத்தது யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? பைபிள் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவன் நமக்காகவே, மனிதர்களாகிய நமக்காகவே இவ்வளவு அழகான ஒரு உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த ஞானம் உள்ள அந்த படைப்பாளியை என்னைக்காவது நீங்கள் புகழ்ந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது அவரை துதிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரை துதிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது, ஆண்டவரே, பலவிதமான மரங்களை நீங்கள் உண்டாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். உலகத்தில் 60,000 வகையான மர வகைகளை கடவுள் படைச்சிருக்கிறார். இது என்ன செய்யுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கறதுனால இன்றைக்கி உயிரினங்களும் நாமும் உயிர் வாழ உதவியாக இருக்குது. கண்களை மூடி அப்போ அவர் துதிக்கலாம். ஆண்டவரே, உலகத்தில் 60,000 வகையான மரங்களை உண்டாக்கி எங்களுக்கு தீமை விளைவிக்கிற கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசித்து எங்களுக்கு நன்மை விளைவிக்கிற ஆக்சிஜனை இந்த மரங்கள் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிரினங்களும் மனிதர்களும் உயிர் வாழ இப்படிப்பட்ட மரங்களை படைத்ததற்காக அதை படைத்த படைப்பாளியாகிய உம்மை மனதார துதிக்கிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இரண்டாவது, ஆண்டவர் படைத்த பறவைகளுக்காக அவரை நம்ம துதிக்க போகிறோம். உலகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட வண்ண வண்ண பறவைகளை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். சில பறவைகள் வித்தியாசமான அலகுகளை உடையது, சில பறவைகள் வித்தியாசமான வடிவங்களை உடையது, வித்தியாசமான நிறங்களை உடையது. உலகத்தை அழகுமயமாக்குகிற இந்த பறவைகளுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் படைத்த பறவைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகாய்த்து காகத்தை கவனித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, விதைக்கவில்லை, அவைகள் அறுக்கவில்லை, ஆனாலும் அவைகளை நீங்கள் போஷிக்கிறீங்க. அதே போலவே ஆண்டவரே, இந்த பறவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களை போஷிப்பார் என்கிற நம்பிக்கை நீர் கொடுப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் படைத்த வண்ணமயமான பறவைகளுக்காக அதை சிருஷ்டித்த உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென். மூணாவதாக, ஆண்டவர் பூமியில் படைத்த பூச்சி இனங்களுக்காக அவரை நம்ம துதிக்க போகிறோம். உலகத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வித்தியாசமான பூச்சி இனங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இது 2 வேலையை செய்து, முதலாவது, இந்த பூச்சி இனங்கள் பூக்களிலே மகரந்த சேர்க்கை உருவாக உதவி செய்து, அதனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் சாப்பிடுகிறோம். இரண்டாவது, இந்த பூச்சி இனங்கள் செத்துப்போன தேவையற்ற காரியங்களெல்லாம் உட்கொண்டு பூமியை சுத்தப்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவர் ஞானமாய் படைத்த இந்த பூச்சி இனங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த பூமியை சுத்தப்படுத்தவும், பூமியிலே பூக்களில் மகரந்த சேர்க்கை உண்டாகி மரம், செடி, கொடிகள், கனிகளை, காய்களை காய்க்கவும் நீர் ஏற்படுத்தியிருக்கிற பூச்சி வகைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் கொண்ட அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பூமியை சுத்தப்படுத்தவும் தொடர்ந்து உயிர்கள் உயிர் வாழவும் நீர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த அமைப்புக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் சகலத்தையும் ஞானமாய் செய்த ஞானமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆகவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம். ஆமென், ஆமென். நாலாவது, ஆண்டவர் உலகத்தில் படைத்த வண்ணங்களுக்காக அவரை நம்ம துதிக்க போகிறோம். கோடிக்கணக்கான வண்ணங்களை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். உயிரினங்கள், சில உயிரினங்கள் இந்த வண்ணங்களை பயன்படுத்தி மற்ற உயிர்களை அட்ராக்ட் பண்ணுது. சில உயிரினங்கள் எச்சரிக்கை கொடுக்குது. மலர்கள் தங்கள் வண்ணத்தினால் இந்த பூச்சி இனங்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்கிறது. ஆகவே ஆண்டவர் படைத்த வண்ணங்களுக்காக அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை வண்ணமயமாக நீர் படைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வண்ணங்களை பூச்சிகள் பல்வேறு விதமான செய்கைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தங்களை பாதுகாத்து கொள்ள, தங்கள் உயிரினங்களை ஈர்க்க, இப்படி பல வகையில் இந்த வண்ணங்கள் பயன்படுவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அழகான நிறங்களை பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நீர் கொடுப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் இப்படிப்பட்ட வித்தியாசமான வண்ணங்களை உருவாக்கின திறமையான சிருஷ்டிகராக இருப்பதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென்.
ஐந்தாவதாக கடல் வாழ் உயிரினங்களுக்காக அப்பாவை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆயிரக்கணக்கான பெயர் தெரியாத உயிரினங்களை கடல் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். கடலின் ஆழத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியல. ஆழங்களிலும் பல உயிரினங்கள் உண்டு. சின்ன மீன்களிலிருந்து பிரம்மாண்டமான திமிங்கலம் வரை கர்த்தர் படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பூமிக்கு அடியில் கடலுக்கு அடியில் பவளப்பாறை என்கிற ஒரு அமைப்பு உண்டு. ஒரு நகரத்துக்கு ஈடாக அது செயல்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான கடலையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கடல் வாழ் உயிரினங்களுக்காக கடலுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஏராளமான வித்தியாசமான உயிரினங்களை அந்த கடலில் நீர் வைத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே அவைகளையும் போஷிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடல் வாழ் உயிரினங்கள் மூலமாக மனிதர்களுக்கும் நல்ல உணவை நீர் கொடுப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் படைத்த அனைத்தையும் நீர் சிறப்பாய் படைத்திருப்பதற்காக சிறந்த படைப்பாளியாகிய உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். ஆறாவதாக நிலத்தில் வாழ்கிற விலங்குகளுக்காக அப்பாவை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். வன விலங்குகள், நாட்டு விலங்குகள் என்று பல வகையான விலங்குகள் ஆண்டவர் படைத்திருக்கிறார். சில விலங்குகள் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஆகவே வித்தியாசமான வடிவத்தில் வித்தியாசமான வகைகளில் ஆண்டவர் படைத்த இப்படிப்பட்ட மிருகங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் படைத்த மிருகங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக சில விலங்குகளை நீர் உருவாக்கி இருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, வித்தியாசமான உருவங்களிலே வித்தியாசமான ஆண்டவரே நடைகளிலே நீர் அவைகளை உருவாக்கி இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட விலங்குகளை ஞானமாய் படைத்த உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சில விலங்குகள் எங்களுக்கு உணவாகவும் சில விலங்குகள் ஆண்டவரே பிரயாணம் பண்ணவும் பல வகையில் மனிதர்களுக்கு பாதுகாவலாகவும் இப்படிப்பட்ட விலங்குகளை நீர் படைத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். ஏழாவதா கடைசியா மனிதர்களை கர்த்தர் படைத்ததற்காக அவரை நாம் துதிப்போம். உலகத்தில் 7000 வகையான மொழிகளை மனிதர்கள் பேசுகிறார்கள். வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு வகையான உணவுகள், உடைகள், வெவ்வேறு சீதோஷ்ண நிலைகள், இப்படி பல விதங்களில் வித்தியாசமான மனிதர்களை ஆண்டவர் படைத்திருந்தாலும் எல்லாரும் ஆதி மனிதனாகிய ஆதாமிலிருந்து வந்தவர்கள். ஆகவே உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒரே தாய் தகப்பன் மூலமாய் உருவானதினால் கண்களை மூடி அப்பாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் ஆதாம் ஏவாள் மூலமாக நீங்கள் படைச்சிங்க. பல விதங்களில், பல வண்ணங்களில், ஆண்டவரே பல அமைப்புகளில், பல வித்தியாசமான கலாச்சாரங்களையும் மொழிகளையும் உடையவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஆதாமின் மூலமாக இந்த பூமிக்கு வரும்படியாக நீர் மனிதர்களை படைத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபத்தின்படி எங்களை உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு மகிமை கொண்டு வரவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை படைத்த உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்பையும் நம்ம பார்க்கும் பொழுது அதை படைத்த படைப்பாளி ஆகிய ஆண்டவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர், எவ்வளவு ஞானமுள்ள தேவன் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல், அவரை மகிமைப்படுத்தாமல், புகழாமல் இருக்கவே முடியாது. ஆகவே இந்த நாள் முழுவதும் கர்த்தர் படைத்த இந்த உலகத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்கள். அவர் தருகிற சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அனுபவியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த நாளில் சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்களை ரொம்ப டச் பண்ண குறிப்பு எது என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.